சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படி விசாரித்து இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்து உங்களுடைய பேராதரவினோடையும் சரி, இந்த நீதி நிலைநாட்டப்பட்டதோட சரி, சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இதில் யாருமே கிரெடிட் எடுக்கிறதுக்கு முன் வரக்கூடாது. நாம் இந்த வழக்கை கொண்டு வந்த சகோதரிக்கு தான் நம்ம இந்த கிரெடிட் கொடுக்கணும். இது இந்த அரசியல் கட்சி செய்ததா, அந்த அரசியல் கட்சி செய்ததா, யார் ஆட்சியில் இது செய்யப்பட்டது, யார் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல புகார் கொடுக்க வந்த சகோதரிக்கு தான். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை போராடிய எந்த அரசியல்வாதிகளும் முதலில் புகார் கொடுத்த சகோதரியை இன்றைய சூழ்நிலை வரை யாருமே அவங்கள வந்து பார்த்து ஒரு ஆறுதலே சொல்ல கிடையாது. நம்ம எல்லா பிரச்சனையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வழக்கை, இவ்வளவு பரபரப்பான ஒரு வழக்கை தைரியமாக ஒரு பொண்ணு வந்து வெளியே கொண்டு வந்துச்சுன்னா, அதை வைத்து அரசியல் ஆதாயம் அடைந்த நபர்கள் கூட இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக போய் அந்த பெண்ணை சந்தித்து ஒரு ஆறுதல்